மெய்யன்பர்களே, நண்பர்களே, உறவினர்களே, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 100 அடி தொலைவில் உள்ளது இந்த விநாயகர் கோயில். இந்த கணபதி செட்டிக்குளம் கிராமம். அந்த உழவர்கரை நகராட்சியில் இருக்கிற அந்த ஒரு சிறிய ஊர் தான் கணபதி செட்டிக்குளம். அங்கே ஒரு விநாயகருக்கு கற்கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கற்கோயிலுடைய குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதிலே பந்தகால் நடு என்று சொல்வார்கள். அந்த பந்தகால் நடுவதற்கு பூஜை செய்கிறார்கள். மிக அற்புதமாக இருந்தது. தமிழால் அவர் பாடுகிற போது, சமஸ்கிருதம் ஓதுகின்ற போது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நான் இப்பொழுதெல்லாம் நிறைய கோயில்களுக்கு செல்கிறேன். கோயிலுக்கு செல்வது எனக்கு இப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பாருங்க, திருவாசகம், தேவாரம், திருமுறை, ஔவையார் அகவல், இப்படி நிறைய தமிழ் பாடல்கள் கோயில்களில் ஒலிக்கிறது. அந்த பந்தகால் நடுகிற நிகழ்ச்சியிலே கூட சமஸ்கிருதத்தை ஓதுகிற ஐயர் தமிழ் பாடல்களை பாடுகிறார். பாலும் திரைதேனும் பாகும் பருப்பும் இவை 4 உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3 தாய் என்று. இப்போ தமிழ் அந்த காலத்தில் சான்றோர்கள் பேச்சை, நாம் பிறப்பதற்கு முன்னால் பேரறிஞர் அண்ணா பேச்சை, கலைஞர் பேச்சை, இதெல்லாம் அவர்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் இப்பொழுது வலைதளத்திலே கேட்கின்ற பாக்கியம் இருக்கிறது. அப்பொழுது அந்த அளவுக்கு தமிழ் ஒலிக்கவில்லை என்று நினைக்கிறேன். இப்போது எல்லா ஆலயங்களிலும் திருவாசகம் முற்றோதல், தேவாரம் முற்றோதல், சுந்தரமூர்த்தி நாயனார் முற்றோதல், தேவாரம் முற்றோதல் என்று பித்தாப்பிரை சூடி பெருமானி அருளாலா எத்தால் மறவாமல் நினைக்கின்றேன். மனத்துணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நெல்லூர் அத்தால் உனக்கு ஆளாவது எப்படியோ என்று சுந்தரமூர்த்தி பாடிய தேவாரம் எல்லாம் இப்பொழுது எல்லா கோயில்களிலும் பெரும்பாலும் ஒலிக்க ஆரம்பிக்கிற காரணத்தினால் இப்போது எனக்கு நாட்டமெல்லாம் கோயில்களை, ஆலயங்களை, இப்படி பெரிய பெரிய சந்நிதிகளை நோக்கி செல்கிறது. எல்லோரும் இப்போது தமிழிலே பாட ஆரம்பித்து விட்டார்கள். முற்றோதல் என்றால் திருவாசகம் 51 பதிகம். அதே போல் இந்த வேள்வி எல்லாம் திருவாசகம், திருமுறை மந்திரங்களை ஓதி வேள்வி செய்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு இப்பொழுது ஆலயத்திலே தமிழ் மிக சிறப்பாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இது இந்த யாகசாலை வைத்து மிக பிரம்மாண்டமான படைகள் வைத்து நம்ம வீட்டிலே ஒரு திருமண நிகழ்வு என்றால் வாசகாலுக்கு முன்னாடி அந்த சனி மூலையில் மூங்கில் கழிய வைத்து அது 11 கனவு இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நட்டு அதற்கு பால் தயிர் எல்லாம் அபிஷேகம் செய்து அந்த பந்தகால் நடுகிற நிகழ்வு நடைபெறும். திருமணம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் 9 நாள், 5 நாள், 3 நாளுக்கு முன்னாடி வைப்பார்கள். அதே போல் எந்த ஒரு பிரம்மாண்டமான பந்தல் அமைக்க அரசியல் தலைவராக இருந்தாலும், இதுமாரி ஆன்மீக யாகசாலை பந்தலாக இருந்தாலும், ஒரு பிரம்மாண்டமான பந்தல் போட வேண்டுமானால் அதுக்கு பந்தகால் நட வேண்டும். அந்த பந்தகால் ஒரு கால் சனி மூலை என்று சொல்லுவார்கள். கிழக்கும் வடக்கும் சந்திக்கிற மூலை சனி மூலை. அந்த பந்தல் போடுறது சனி மூலை தான். கிழக்கும் மேற்கும், கிழக்கும் வடக்கும் எங்கே சந்திக்குதோ அந்த பந்தகாலன்ட்டு அங்கேருந்து ஆரம்பமாகும். ஆகவே அந்த காலுக்கு இவ்வளவு பூஜை செய்கிறாங்க. நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு சிம்பிளாக பண்ணுவோம். இப்போ இது பிரம்மாண்டமான யாகசாலை வைத்து ஹோமம் வளர்த்து அந்த தமிழ் மந்திரங்கள், சமஸ்கிருதங்களை ஓதி அது பந்தகால் நடுகின்ற காட்சி தான் இது. யாகசாலை பந்தல் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னதாக இந்த பந்தகால் எல்லா உறவினர்கள், நண்பர்கள், அந்த ஆலய பிரமுகர்கள் இவங்கெல்லாம் அந்த மகளிர்லாம் அந்த காலுக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க. கடைசியிலே அந்த யாகசாலை செய்கிற நீர் அபிஷேகம் செய்து அங்கே நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி தான். இது நம்ம வீட்டில் நடப்பது விழா. இங்கே கோவில் இருந்தால் அது திருவிழா. இது பிரம்மாண்டமாக நடக்கும். அந்த பாருங்கள், இப்போ அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள். தண்ணியை வச்சு முதல்ல கழுவி சுத்தம் படுத்தி அந்த மூங்கில் அது குழியை பள்ளம் தோண்டி அதுக்கு பால் ஊற்றி அதுக்கு அந்த நவதானியங்கள் தெளிப்பாங்க. இப்போ அபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் புனித நீர் ஊற்றுவாங்க. அதன் பிறகு அந்த கோயிலை சுற்றி ஊர்வலமாக நடுவார்கள். இதுதான் பாருங்க, அந்த கும்பத்தில் இருக்கிற நீரை
எடுத்து அதில் அபிஷேகம் செய்கிற காட்சியை பார்க்க இருக்கும். இதுதான் சிறப்பு. அதாவது ஒரு தேர் இருக்குது பாருங்கள். இந்த விநாயகர் கோயிலுக்கு தேர் திருவிழா நடைபெறுவது என்பது அது பெரிய பாக்கியம். பிள்ளையாரப்பட்டி தான் 10 நாள் திருவிழா நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த கணபதி செட்டி குளத்தில் சனி மூலையில் இருக்கிற விநாயகருக்கு 10 நாள் உற்சவம் நடந்து தேர் நடைபெறும். இது இன்று நேற்று அல்ல, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னது என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே வணங்கிட்டு தான் தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த விநாயகருக்கு உண்டு என்று சொல்கிறார்கள். கிழக்கு கடற்கரை சாலை புதுச்சேரி என்ட்ரன்ஸ் மரக்காணத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் பாருங்க. அந்த அந்த கும்பத்தில் நீரை அபிஷேகம் கடைசியாக தெளிக்கிறாங்க பாருங்க. புனித நீர் தெளிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து எங்கள் வீட்டிலேருந்து கிட்ட அப்படியே பக்கத்தில் அது தென்னை மரம் தெரியுது பாருங்கள். அதுதான் அந்த பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்குது. இப்போ ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டோம். எல்லோரும் அதை எடுத்து அந்த பந்தகால கழி எடுத்து மூங்கில் கழி அது கணக்கு ஒரு கணக்கு சொல்லுவாங்கள்ல, 13, 11 அப்படி இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் வைப்பதற்கு 11 கனவு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் மஞ்சள் சிகப்பெல்லாம் வைத்து அந்த உச்சந்தலையில் துணி கட்டி இப்போ கோயிலை வலம் வர போகிறார்கள். அந்த கோயிலை சுற்றி வலம் வந்து இதெல்லாம் பார்ப்பதற்கு நாம் ரொம்ப கோயில் சுற்றி வராங்க. ஒரு சிறிய கிராமம்தான். நானும் இன்னொரு ஒரு ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன் எல்லாரையும். எல்லோரும் தற்காலிக அந்த கோயில் அங்கே தான் அத்தி மரத்தில் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த யாகசாலை பிரம்மாண்டமான பந்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் இந்த பூஜை செய்து அதுக்கு நவதானியம் ஊற்றி பால் இதெல்லாம் அபிஷேகங்கள் அந்த பள்ளத்தில் போட்டு அந்த கால் நடுகின்ற காட்சியை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவனடியார் திருவாசகம், தேவாரம், திருமுறையெல்லாம் ஓதுறாங்க. இந்த கால் ஒரு சாஸ்திரமான ஒரு சம்பிரதாயம். அது என்பது நம்ம பிரம்மாண்டமாக அது ஒட்டாவே பிரம்மாண்டமான ஒரு பந்தல் அமைப்பாங்க. கடைசி வரை இந்த கால் இதுதான் ஒரு அந்த காலத்தொட்டு பழக்கம். பந்தல் போடுவதற்கு கால், அந்த காலுக்கு ஒரு பூஜை. சரி, அடுத்தடுத்து நடைபெறுகிற நிகழ்வை எல்லாம் வீட்டில் நடக்கிற கோவில் நடப்பதும் நம்ம வீட்டில் நடப்பதும் ஒரே சிலர்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாரும் பேசுறாங்க, நான் எல்லாரையும் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.